வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு பாஸ்மதி அரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். 10-12 பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு கேரட், உள்ளிக்கீரை, இது சின்ன உள்ளியோட கீரை, கொஞ்சம் முட்டைக்கோஸ், 5 முட்டை, நாலஞ்சு பல் பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி, அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்ல மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிடலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற அரிசியும் உள்ளே சேர்த்துடலாம். நல்லா வெந்து வருது பாருங்க. இப்போ அரிசி வேகலை. இப்போ கரெக்டான பக்குவத்துக்கு வெந்திருக்கு. இப்போ இதை வடிச்சிடலாம். அரிசி எப்போவுமே சாதத்தை நாம் ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது. நல்லா குழைய வெந்துருச்சு அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லா உடஞ்சிரும். அப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ தண்ணி வடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம முட்டையை வறுத்தெடுத்துடலாம். பாருங்கள், 5 முட்டையும் இப்போ உடைச்சாச்சு. இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு இதில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் நல்ல மிளகுத்தூளும் சேர்த்துட்டு இதை வறுத்தெடுத்துடலாம். வறுத்தெடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். பாருங்க, முட்டை ரெடி ஆயாச்சு. அடுத்து கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேறு ஆயிலில் கூட பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெயில் பண்ணோம் அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும். அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற இஞ்சியையும் பூண்டையும் உள்ளே சேர்த்துடலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் 3 உள்ள சேர்த்துடலாம். இதை லைட்டாக கிளறி விடுங்க. இது வேகிறதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா இது ரொம்ப குழைய வந்துடும். இது குழைய வேகக்கூடாது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை கடிக்கும்போது லைட்டாக மொறுமொறுப்பாக இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப குழைய வேகக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தது போதும். இனி நம்ம வச்சுருக்க சோயா சாஸ், சில்லி சாஸ் 2யும் உள்ள சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க. இனி நம்ம வச்சுருக்கிற சாதத்தை உள்ள சேர்த்துடலாம். இதோட முட்டையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க.
ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்னா அந்த சாதம் உடஞ்சிரும், குழஞ்சது மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நாம் வச்சுருக்க அந்த உள்ளிக்கீரை உள்ளே சேர்த்துடலாம். இது நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தானா போட்டால் போதும். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் போடலை அப்படின்னாலும் பரவாயில்ல. கொஞ்சம் நல்ல மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றது சத்தும் கூட, ஏன்னா எல்லா காய்கறியுமே நம்ம உள்ளே சேர்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.